அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சோஷியல் இஷ்யூஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2024ல கேட்ட கொஸ்டினோட கடைசி கொஸ்டின் இதுதான். சரிங்களா? கடைசி 15 மார்க் இதுதான். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹவு த 73rd அமெண்ட்மெண்ட் என்ஷூர்ஸ் த எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் த்ரூ பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 73வது சட்ட திருத்தம் வந்து விமன் எம்பவர்மெண்ட் பஞ்சாயத் ராஜ் மூலியமா எப்படி என்ஷூர் பண்ணுது, உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப ரோல் ஆஃப் 73rd அமெண்ட்மெண்ட் தான் நம்ம எழுத போறோம். ரோல் ஆஃப் 73rd அமெண்ட்மெண்ட் இன் எம்பவரிங் விமன் த்ரூ பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் ஃபுல் தலைப்பையும் எழுதுறோம். சரிங்களா? எழுதினதுக்கு அப்புறமா என்னென்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் விமன் இன் பஞ்சாயத் ராஜ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தலைப்பு கொடுக்குறோம். முடிஞ்சா ஒரு டேக்லைன் கொடுக்கலாம். ஓகேவா? அது உங்களோட விருப்பம் தான். அடுத்தது இன்ட்ரடக்ஷன். இன்ட்ரடக்ஷன்ல நம்ம என்ன சொல்றோம்னா 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 ஓகேவா? என்ன பண்ணிருக்கு, நமக்கு 1/3 ரிசர்வேஷனை வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா? எதுக்காக அப்படின்னா விமன் பார்ட்டிசிபேஷன் வந்து அதிகப்படுத்துறதுக்காக இந்த 1/3 ரிசர்வேஷன் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஸோ தட் விமன் பார்ட்டிசிபேஷனை அதிகப்படுத்துறது மூலியமா விமனோட ஓவரால் டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கா ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுக்குறோம். சரியா? அடுத்து கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸை எழுதுறோம். எழுதுறப்ப கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி தலைப்பு போடலாம். சரிங்களா? இல்ல எதிர்பார்ப்பாங்க கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். இங்க இருக்கக்கூடிய தப்புகளையும் நான் சுட்டி காட்டுறேன். ஓகேவா? அதே மாதிரி வெறுமனையா நம்பர் எழுதாம ஆர்டிக்கல் அப்படிங்கறத எழுதியிருக்கணும். ஓகேவா? ஆர்டிக்கல் 243 ஆர்டிக்கல் 243 D3 D4 அப்படிங்கிறது ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நம்பர்ஸை வந்து கொடுத்து கரெக்டா வந்து அது என்ன சொல்ல வரோமோ அது பேசிக்கா கரெக்டா எழுதியிருக்கு. சரியா? ஸோ என்ன பண்றாங்க 243 D3ல வந்து 1/3 ரிசர்வேஷன் ஜென்ரலா கொடுக்குறாங்க எல்லாருக்குமே. அதுல விமனுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது 243 D4ல வந்து பாத்தீங்கன்னா சேர்பர்சன் போஸ்ட்ல வந்து 1/3 ரிசர்வேஷன் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. இது ரெண்டையுமே நம்ம சொல்லியிருக்கணும். ஓகேவா? ரைட். அடுத்ததா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படிங்கறத அடுத்ததா நம்ம சொல்லியிருக்கோம். விமன் ரிசர்வேஷன் ஃபார் பஞ்சாயத் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி முழுமையான ஒரு தலைப்பு. தமிழ்நாடு பஞ்சாயத்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016ல என்ன பண்றாங்க 50% ரிசர்வேஷனை கொடுக்குறாங்க அப்படிங்கறத சொல்றோம். ஓகேவா? அடுத்தது ரோல் ஆஃப் 73rd அமெண்ட்மெண்ட் இன் விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதான் கொஸ்டின். ஓகேவா? எப்படி விமன் எம்பவர்மெண்ட்ல இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு ஒரு ரோல் ப்ளே பண்ணுது, 73rd அமெண்ட்மெண்ட் என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ஹான்ஸ் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன். கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் பாக்குறப்ப கிராம சபால பெண்கள் வராங்க. வில்லேஜ் பாவர்ட்டி ரிடக்ஷன் கமிட்டிஸ்ல வந்து பெண்களோட பங்களிப்பு அதிகமா இருக்கு. எஸ்ஹெச்ஜி ஓட பங்களிப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்தது எம்பவர்மெண்ட் த்ரூ ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இன்க்ரீஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன். விமனோட பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் அதிகப்படுத்திருக்காங்க. தமிழ்நாடு மாடலை பயன்படுத்தி நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து இந்த 50% அப்படிங்கறத கொடுத்திருக்காங்கன்றத சொல்றோம். அடுத்தது விமன் சென்ட்ரிக் பாலிசி மேக்கிங். அதாவது விமன் அதிகமா பொலிட்டிக்கலா அரசியல் தலைவராக கவுன்சிலராகவே வராங்க அப்படின்னா அவங்க பொதுவா எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா ஹெல்த்தையும் சானிடேஷனையும் அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன், கம்யூனிட்டி டாய்லெட்ஸ் எல்லாம் அதிகமா பில்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை சொல்றோம். அடுத்தது அட்ரஸ் சோஷியல் பேரியர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஓகே, சோஷியல் பேரியர்ஸ் அப்படின்னா விமனோட எம்பவர்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கான வழிகளை பார்ப்பாங்க. அப்ப ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்ஹெச்ஜி அப்படிங்கிறது ஒரு வேலிடான பாயிண்ட். அதன் மூலியமா விமனுக்கு கிரெடிட் ஆக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு எராடிகேட் சோஷியல் ஈவில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவங்க இருக்கக்கூடிய ஏரியால சோஷியல் ஈவில்ஸ் ஏதாவது நடக்குது அப்படின்னா அதை எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? இப்ப எலிமினேஷன் ஆஃப் சோஷியல் ஈவில்ஸ் அப்படின்னு கூட நம்ம போடலாம். போடுறதுதான் சரியா. எதுக்கு எதிராக ஃபைட் பண்ணுவாங்க? சைல்டு மேரேஜ்க்கு எதிராக ஃபைட் பண்ணுவாங்க, டவுரிக்கு எதிராக ஃபைட் பண்ணுவாங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கு எதிராக ஃபைட் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் யங் உமன். அதாவது இந்த 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜ் 21 தான். நம்ம பஞ்சாயத்து எலெக்ஷன்ல போட்டி போடணும் அப்படின்னா அதை பயன்படுத்தி என்ன பண்ணிருக்காங்கன்னா கேரளாவுல ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி லாக்டவுன் டைம்ல ஃபேமஸா இருந்த விஷயம் இது. ஓகேவா? இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம கொடுக்கலாம். என்ன இருக்கும் அப்படின்னா ஆர்யா ராஜேந்திரன், நீங்க கூகுள்ல அடிச்சா கூட இவங்க பத்தி தெரியும். ஓகேவா? ஆர்யா ராஜேந்திரன் அப்படிங்கிறவங்க திருவனந்தபுரத்து மேயரா இருக்காங்க. அவங்க மேயர் ஆகுறப்ப அவங்களோட வயசு 21. சரியா? ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க மேயர் ஆயிருப்பாங்க. அரௌண்ட் 2021, 22ல தான். இப்ப இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸை கோட் பண்ணி நம்மளோட ஆன்சரை சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியும். இந்த ஹெட்டிங் சொல்றோம் ஃபெசிலிட்டேட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் யங் உமன் அப்படின்னு சொல்லி ஜெனரலிஸ்டிக்கா எழுதாம அதுக்கு ஒரு சப்ஸ்டான்ஷியேஷன் நம்ம இங்க கொடுக்குறோம். அடுத்தது ப்ரொமோட் பாலிடிக்ஸ் அஸ் கரியர் அப்படின்னு சொல்றோம். இப்போ மெனி விமன் வந்து உள்ள வருவாங்க பாலிடிக்ஸ்குள்ள.
ஸோ பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டியாவும் பார்க்குறாங்க. அதே மாரி விமன் வந்து பார்த்தீங்கன்னா, அத ஒரு டூலா பயன்படுத்துறாங்க. விமன எம்பவர் பண்றதுக்கு. இந்த இடத்துல விமன் எம்பவர்மென்ட்ன்னு போடணும். ஓகேவா? விமன் வந்து பாலிடிக்ஸ கரியரா எடுத்துக்கிட்டு, அத ஒரு டூலா பயன்படுத்துறாங்க. எதுக்காக அப்படின்னா, விமன் எம்பவர்மென்ட்க்கான ஒரு டூலா பயன்படுத்துறாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ரிமூவ் பேட்ரியார்க்கியல் மைண்ட் செட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது விமன் வந்து மேல் டாமினேட்டடா இருக்கக்கூடிய ஃபீல்டுல என்டர் ஆகுறாங்க. அப்ப இது வந்து விமன்னா வீட்லயே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அப்படிங்கிற அந்த ஒரு மிஸ்கன்செப்ஷன எலிமினேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? இந்த மாதிரியான ஒரு ரோல ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது என்ன சொல்றோம்? நம்ப செட் ஆஃப் சேலஞ்சஸ வந்து இந்த இடத்துல குடுக்குறோம். ஓகேவா? சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, ப்ராக்ஸி லீடர்ஷிப் அப்படின்னு சொல்றோம். ப்ராக்ஸி லீடர்ஷிப் அப்படின்னா, ஆ விமன் வந்து என்னதான் எலக்ஷன்ல நின்னு ஜெயிச்சுட்டாலும், அவங்கள பின்னாடி வந்து இயக்கக்கூடியவங்க இன்னமும் ஆண்களாக தான் இருக்காங்க, பொதுவா. ஸோ அத சொல்றோம். அதே மாரி விமன்க்கு வந்து திடீர்னு எலக்ஷன்ல நின்னு ஜெயிச்சுருவாங்க. பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதின்னு சொல்லுவாங்க. எல்லா விமனும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. திடீர்னு ஜெயிச்சுருவாங்க. ஆனா, அவங்களுக்கு ட்ரெய்னிங், கெப்பாசிட்டி பில்டிங்லாம் இருக்காது. ஸோ, அத நம்ம சொல்றோம். லீடர்ஷிப் ட்ரெய்னிங்லாம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அடுத்தது லேக் ஆஃப் ரெஸ்பெக்ட் அமாங் கவுன்சில் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? இத நம்ம எஸ்சி, எஸ்டி விமனா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல, பொதுவா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து தமிழகத்திலேயே நடந்துட்டு தான் இருக்கு. ஓகேவா? அந்த மாவட்ட அளவுல கவுன்சில் மீட்டிங் நடக்கிறப்ப, பெரிய அளவுல விமன்னா இருக்கனாலயும், அ இது அந்த ஒரு ஜாதிய கண்ணோட்டத்தினாலயும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது. அதே மாரி வோட்டர்ஸோட பேட்ரியார்க்கியல் மைண்ட் செட். விமன் வந்து இந்த இடத்துல இந்த எலக்ஷனுக்கு விமன் தான் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறப்ப, பொதுவா பார்த்தீங்கன்னா, வோட்டர் டர்ன் அவுட் அப்படிங்கிறது கம்மியாகும். அது எதுனாலன்னா, பேட்ரியார்க்கியல் மைண்ட் செட்னால. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்ம காமனா சோசியல் இஷ்யூஸ்ன்னு பார்க்குறப்ப ஒரு வே ஃபார்வர்ட குடுக்குறோம். வே ஃபார்வர்ட் குடுத்தும் நம்ம கன்க்ளூஷன் சொல்லலாம். அல்ல வே ஃபார்வர்டையே நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதியிருக்கணும் இந்த இடத்துல. கடைசி வரைக்கும் எழுதின அந்த பெர்செப்ஷனும் குடுக்கணும். ஓகேவா? ஸோ என்ன சொல்றோம்? டைம்லி எலக்ஷன்ஸ் ஃபார் பஞ்சாயத் ராஜ். இதுவே ஒரு பெரிய பிரச்சனை தான். 73 அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல. டைம்லி எலக்ஷன்ஸ் நடக்காது. எலக்ஷன்ஸ் நடந்தா தான் அந்த இடத்துல விமன வந்து எம்பவர் பண்ண முடியும். ரிசர்வேஷன குடுத்து. ஸோ அத நம்ம சொல்றோம். லீடர்ஷிப் ட்ரெய்னிங் வந்து குடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்கப்புறமா பார்ட்டி வந்து என்ன பண்ணணும்னா, விமன வந்து கல்டிவேட் பண்ணணும். விமன வந்து லோக்கல் பாடிஸ்க்கும் சரி, ஹையர் லெவல்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்கும் சரி, விமன வந்து கல்டிவேட் பண்ணி வளர்க்கணும் அவங்க. ட்ரெய்னிங்லாம் குடுத்து. பார்ட்டி அடாப்ட் பண்ணணும். அந்த விமன எம்பவர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த. ஓகேவா? அடுத்தது சொசைட்டல் மைண்ட் செட்ட சேஞ்ச் பண்ணணும். சோ தட் நம்ம இந்த வோட்டர் டர்ன் அவுட் அதெல்லாம் காம்பேட் பண்றதுக்கு. சரியா? சோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, 73 அமெண்ட்மென்ட்ட சோசியல் இஷ்யூஸ பேஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. அததான் நம்ம இங்க பண்ணியிருக்கோம். சரியா? நீங்களும் ஒரு ஆன்ஸர பிரிப்பேர் பண்ணி எழுதி பாருங்க. தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.